smile. Come on my lips and happiness in your eyes. வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த சாக்லேட்டுங்க வீட்டில் நிறைய இருந்துச்சுன்னா இந்த சாக்லேட்டை வச்சு நம்ம இப்போ ஒரு கஸ்டர்டு செய்ய போகிறேன். சாக்லேட் கஸ்டர்டு. இதுக்கு வந்து வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் தேவைப்படும். அப்புறம் ஒரு டம்ளர் பால். பாருங்கள், நான் ஒரு டம்ளர் பாலை ஊற்றி இப்போ நான் காய்ச்சிருக்கேன். பால் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பாலை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரத்தில் இப்போ இந்த அரை டம்ளர் நல்ல வாட்டர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். அரை டம்ளர் தண்ணி இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் இருக்குது. இந்த தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த சாக்லேட்டெல்லாம் நம்ம பிரித்து நம்ம கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் போடணும். என்ன வேணும்? இந்தாங்க சாக்லேட் சாப்பிடுங்க. சாக்லேட்டா? உனக்கு எதுவும் பிறந்த நாளா? நல்ல தீர்க்காய் சாருமா. என்னது? எப்ப அப்புறம் பேசுறப்பா? ஏன் அழுகுறா? இப்போ இந்த தேவையான சாக்லேட்லாம் நான் பிரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டேன். இப்போ இந்த தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ இந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த சாக்லேட்லாம் சேர்த்துடலாம். நல்லா சூடானோன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் பால் அது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் கஸ்டர்டு பவுடர் நம்ம அதில் கலந்து நம்ம காய்ச்சி இறக்கி வச்சிடலாம். இப்போ சாக்லேட் மெல்ட் ஆகட்டும். இப்போ சூடானோடனே இந்த சாக்லேட்லாம் வந்து அப்படியே உருகிரும். உருகுனதுக்கு அப்புறமா நல்லா மெல்ட் ஆகும். ஊற்றுனது ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 50 மில்லி தான் இருக்கும் தண்ணி. இது இந்த சாக்லேட்டு மெல்ட் ஆன அப்புறமா இப்போ நமக்கு அதிகமாக காட்டுது தண்ணிலாம். இப்போ நம்ம பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்தோன்னா பல்லெல்லாம் சொத்தையாக போகும், அவங்க சவைச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா உருகி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் அந்த நட்ஸ் சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு 3 முந்திரி, 3 அக்ரோட்டு, ஒரு 10 பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி அதோட நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த பிஸ்தா, அக்ரோட்டு, பாதாம் இதெல்லாம் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த வெண்ணிலா கஸ்டர்டு பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூனு அதை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பாலோட நம்ம கலந்துடலாம். இதில் வந்து ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பால் இப்போ ஆறிச்சு. அந்த பால் கூட தான் நானும் ஒரு 3 டீஸ்பூன் போட்டு அந்த பவுடரை கலக்கிறேன். இதுக்கு வந்து சர்க்கரை எதுவும் தேவைப்படாது, ஏன்னா சாக்லேட்டே இனிப்பாக தான் இருக்குது. அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆன அப்புறமா நம்ம அடுப்பு சிம்லேயே தான் வச்சுக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் வச்சா அடி பிடிக்கும். இப்போ இந்த கஸ்டர்டு பவுடரையும் நான் கலந்துட்டேன் கொஞ்சோண்டு பாலில். இப்போ அதையும் ஊற்றியாச்சு. இப்போ அது சூடானோடனே நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அது ஊற்றினோடனே நமக்கு திக்னஸ் கொடுக்கும், ரொம்ப டைட்டாக இருக்கும். சும்மா லேசாக கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே அப்படி ஒரு மாதிரி பொங்கிக்கிட்டு வரும். அந்த நேரத்தில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், இப்போ கதையெல்லாம் கொதிச்சிக்கிட்டு வருது. வெறும் சாக்லேட் போடும்போது நமக்கு வந்து தண்ணியாக தெரிஞ்சு, இப்போ இந்த கஸ்டர்டு போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் டைட்டு கொடுத்து நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த பருவத்தில் நம்ம அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சிடலாம். பார்த்தீங்களா, நல்லா டைட்டு கொடுக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம். நம்ம இப்போ நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒன்றும் பாதியமாக கட்டி வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம கொஞ்சோண்டு போட்டு மேலே நல்லா கலரிடலாம். சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்படி போட்டு கலரிட்டேன்னா அது கடிச்சிக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீம் இப்போ ஆறிச்சு. 1 டீஸ்பூனு காய்ச்சின பால் சேர்க்குறேன். பாலை சேர்த்துட்டு
நம்ம இப்போ நல்லா கலரி விடலாம். Kiss me, close your eyes and miss me. Close your eyes, I can read your lips on your fingertips. I can feel your smile, come on my lips, and happiness in your eyes. Close your eyes. இந்த பவுலில் இப்போ மாற்றிட்டேன். இப்போ இது கூட அப்போதை கொஞ்சம் போட்டு அந்த நர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ அதையும் அது மேலே போடுறேன். இப்போ இந்த வீட்டில் இருந்த வேஸ்டான சாக்லேட்லாம் வச்சு சாப்பிடாம பிள்ளைங்க இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நிறைய சாக்லேட்டுங்க கிடந்துச்சுன்னா இந்த மாதிரி சாக்லேட் ஐஸ்கிரீமும் நம்ம செய்யலாம். இது கூட கொஞ்சோண்டு கஸ்டர்டு பவுடரு, கொஞ்சம் பால் தான். இதுக்கு வந்து இனிப்புக்கு எதுவுமே தேவையில்லை. அதே சாக்லேட்டே இனிப்பு தான், சர்க்கரை கூட போடலை. இந்த மாதிரி கொஞ்சம் நர்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நம்ம மேலே தூத்துனா நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், அவங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.